நீங்கள் அந்த தளபதி சொன்னீங்களா? ஆ அந்த இருங்க 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 அந்த தளபதிக்கு நான் சொல்லவா? ஆ அந்த இருங்க 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 அந்த அந்த நீங்கள் மொத்த பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும்னு அலறீங்க இல்லையா? ஒரு கணம் விக்கிச்சாரு எனக்கு தளபதியை பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். டக்குன்னு வந்து நீங்கள் அந்த தளபதி சொன்னீங்களா? அந்த தளபதிக்கு நான் சொல்லவா? ஆ அந்த இருங்க 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 அந்த அந்த என்ன தெரியுமா, ஏன் பெரியார் இன்றும் தேவைன்னு இருக்குல்ல, அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாரு பாருங்க பெரியாருக்கு. நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரை மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாங்கிற உதாரணம் தான் விஜய் அவர்கள் நேற்று மாலையை தூக்கிட்டு போனது. தமிழ்நாட்டில் இந்த 10 ஆண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க, ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க, மைய அரசியல் பேசியிருக்காங்க. அவர்களெல்லாம் காலாவதியாகி போனதுனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பது தான் அரசியல் புரிஞ்சதுனால தான் நேற்றுக்கு மாலையோடு கிளம்பி போயினது. நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். கிணித்ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து சச்சினை பிடிக்கும், ரஜினிகாந்த் பிடிக்கும்னு சொன்ன பொழுது நீங்கள் வந்து உதயநிதி அவர்களை பிடிக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஏன் பிடிக்கும்? எந்த இடத்துல தொட்டார் அவர் நம்மளை? அதிகபட்சம் அமைச்சராக 2 வருஷம் ஆச்சு இல்லையா? எம்எல்ஏ 3 வருஷம் ஆச்சு. ஆனால் பிடிச்சக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இயக்கத்தினுடைய ஆதாரம் எதுவோ, இந்த இயக்கத்துடைய கோர் எதுவோ அதை முதல்ல ரொம்ப சத்தமாக பேசின அடுத்த தலைமுறை யாருன்னா உதயநிதி தான் பேசினார். சனாதனத்தை ஒழிப்பது ஒன்றே எனது நோக்கம், அதை கொசு போல அடித்து ஒழிக்கணும் அப்படின்னாரு இல்லையா? அன்னைக்கு தான் மொத்த இந்தியா வளர்ந்துச்சு. ஏன்னா அது இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை. யார் வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை ஒட்டி அண்ணாவை ஒட்டி கலைஞரை ஒட்டி இருக்கிற கொள்கைகளை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். அவன் சாமி கும்பிடுவான், அவன் வீட்டுக்குள்ளே பொண்ணு அடிமையாக வச்சுருப்பானா, அறியாமல் அடிமையாக வச்சுருப்பான். சமூக உரிமை வழங்குவானா, வழங்க மாட்டான். வேலைக்கு போறியா, 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுவான், எல்லாமே செய்வான். ஆனால் நீங்கள் மொத்த இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தமிழ்நாடு தள்ளி நிற்கும். எந்த இடம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் ரோட்டில் வச்சு பொது இடத்துல கை நீட்டி அடிக்கவே முடியாது. நீங்கள் இந்தியா பூரா அடிபடுற பொம்பளை பிள்ளைகளை பார்ப்பீங்க. உத்தரப்பிரதேசில் பார்ப்பீங்க, பீகாரில் பார்ப்பீங்க, ஒரிசாவில் பார்ப்பீங்க, பக்கத்தில் கர்நாடகாவில் பார்ப்பீங்க, ஆந்திராவில் பார்ப்பீங்க. 100 விழுக்காடு படித்தவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற கேரளத்தில் பார்ப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பொது வெளியில் ஒரு பெண் அடிபடுவதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம், ஒரு பொண்ணு அடிச்சிங்கன்னா உடனே ரோட்டில் நிப்பாட்டி ஏன் பொம்பளை பிள்ளை அடிக்கிறோம் ஒருத்தன் கேட்பான். அது தமிழ்நாட்டின் தனி குணம். அது அடித்தா ஏன்னு கேட்பான். அப்போ நம்ம இங்கே தொடர்ச்சியாக பெண்களின் நலன் பேசுகிற, பெண்களின் உயர்வு பேசுகிற, பெண் விடுதலை பேசுகிற நம்ம ஒரு பக்கம், இன்னொருத்தன் பேசலைன்னா கூட அவனுக்கு என்ன தெரியும்னா, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்காக சிந்தித்தவர்கள், அதனால் அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் அதை விடாமல் வச்சுட்டே இருக்கோம். இன்று மட்டுமல்ல, என்றும் நாம் பெரியாரை வழிகொள்வோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் எப்படி எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு சட்ட புத்தகம் வேணுமோ அப்படி உங்களுக்கு யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு குழப்பம் இருக்கும் இல்லையா? சகோதரி மதிவதனி சொன்னாங்க, எல்லாரும் அரசியல் வச்சுக்கங்க அப்படின்னு. எல்லாரும் வச்சுக்கோங்க, ஆனால் யாரை ஃபாலோ பண்ணுறது, யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேள்வி இருக்கும் இல்லையா? எவரெல்லாம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிரானவர்கள். அவ்வளோதான், சிம்பிள். அது அந்த கிராமர். ஏன்னா பெரியார் இந்த நலன், நம்முடைய பெண்களின் நலன் பேசினவர், மாநிலத்தின் நலன் பேசினவர். அவரை எதிர்த்து பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் நமக்கு எதிரானவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக பெரியாரை அறிந்து கொள்வதற்கு, பெரியாரை ரசிப்பதற்கு, பெரியாரை படிப்பதற்கு வழி என்ன அப்படின்னா, உங்களிடம் இருக்கும், உங்கள் கூட பழகும், உங்களோடு நட்பாக இருக்கும் ஒருத்தரை நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அதே மரியாதையோடு உங்கள் பக்கத்தில் இப்போ நடத்தினால் அதைத்தான் பெரியார் சொன்னது. நீங்கள் எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக அந்த கணத்திலிருந்து மாறுவீர்கள். தொடர்ந்து எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.